ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வதக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம முருங்காயில் அதிகமாக சாம்பார் இல்லைனா அவியல் அந்த மாதிரி ஐட்டம் தான் செய்வோம். இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்காய் போட்டு இந்த வதக்கல் மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வதக்கலை நம்ம ஒயிட் ரைஸ் கூடயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா தயிர் சாதம் ரசம் சாதம் அதுக்கு கூட தொட்டுட்டும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. கத்திரிக்காவை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா கத்திரிக்காய் கருத்து போயிடும். 3 முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 7-8 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே பூண்டு போட்டுக்குங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 செகண்டுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், மசாலா தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காவை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், முருங்காவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டு இந்த கத்திரிக்காவையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், முருங்காவையும் கத்திரிக்காவையும் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கத்திரிக்காவும் முருங்காவும் நல்லா வேகணுங்க, அதனால் இது முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்குங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இப்போ செக் பண்ணி வேணும்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு பேனை மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. அப்போ தான் கத்திரிக்காவும் முருங்காவும் நல்லா வேகும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வைங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கத்திரிக்காயெலாம் நல்லா மசிஞ்சு வெந்துடுச்சு. அதே சமயத்தில் முருங்காவும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.